பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே இந்த கல்வாரி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து ஜெபித்து ஒருவர் மற்றவரோடு இணைந்து இறை ஆசிரை பெற்று மகிழ்வோம். திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமான பங்கு மக்களாகிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய சூழலில் எத்தனையோ போர், பலவிதமான கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள் மத்தியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இறைவனின் பிரசன்னத்தின் முன் அமர்ந்து இறைவார்த்தையை கேட்பதன் மூலம் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆலயத்தில் அமர்ந்துள்ளோம். இன்றைய திருப்பலியின் மைய கருத்தும் அதுவே. சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதே. எனவே நமது சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் அருளும் ஆசிரும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். நாமோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டோம். ஏனெனில் சிலுவையின் வார்த்தை மீட்பு பெற்றுள்ள நமக்கோ கடவுளின் வல்லமை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்வினை தகுதியான விதத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து இறை ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை நினைந்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலையான நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். தவறுகள் செய்தோம், பாவங்கள் புரிந்து பாவியானோ. தந்தையில் நாங்கள் தவறுகள் செய்தோம், பாவங்கள் புரிந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆனந்தமிக்கெல்லாம் ஊற்றும் தொடக்கமுமானவரே, மறைசாட்சியரான புனித ஆண்ட்ரூவும் அவர் தோழர்களும் இரத்தம் சிந்தும் அளவுக்கும் திருமகனுடைய சிலுவையின் மீது பற்று கொண்டிருக்க செய்தீரே. அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அன்பை எங்கள் சகோதரர் சகோதரிகளிடையே பரப்பி பெயரிலும் வாழ்விலும் உம்முடைய பிள்ளைகளாக விளங்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 21 முதல் 23 முடிய மற்றும் அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின் வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுகிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளில் இருப்பிடமாக மாற்றிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞன் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழும்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்திலிருந்து எழ கேட்டேன். அது பின் வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மையுள்ளவை, நீதியானவை. தன் பரத்தன்மையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர்போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா! அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் உச்சத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அதிகாரம் 21, 20 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம். ஏனெனில் அவை பழி வாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேர் இடரும், அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் என்று சொல்லுவார்கள். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய தயாரிப்பிலும் நம்முடைய ஆன்மீக கொண்டாட்டங்களினுடைய நிறைவை முழுமையை நோக்கி நாம் பயணிக்க யார் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள், அல்லது யார் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள், அல்லது யார் நமக்கு முன் அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால், திரு அவை ஏறக்குறைய வருடம் முழுவதும் ஒரு புனிதரை ஒரு நாளுக்கு என்று நிர்ணயம் செய்து நம்முடைய மன்னக வாழ்வினுடைய தயாரிப்பை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய விசுவாச போராட்டத்தையும் ஏன் அவர்களுடைய மறைசாட்சியத்தையும் நமக்கு முன்னுதாரணமாக தந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறாக இன்றைய நாளிலே நாம் நம்முடைய திரு அவையிடமிருந்து நம்முடைய சிந்தனைக்காக, நம்முடைய வாழ்வினுடைய முன்மாதிரிக்காக, நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் நம்மை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தி கொள்ள திரு அவை கொடுத்திருக்கிற புனிதர் புனித ஆண்ட்ரூ குங் லாங் மற்றும் அவரோடு மரித்த அவருடைய தோழர்கள் மறைசாட்சியர்களை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். ஒரு சில வரலாற்றை நாம் நம்முடைய நினைவிற்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இந்த புனிதருடைய வாழ்க்கையையும் அவரோடு ஆண்டவராகிய இயேசுவுக்காக தங்கள் உயிரை கொடுத்த அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கையையும் நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய விசுவாச வாழ்விற்கு ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் நம்மை முன்னோக்கி உந்தித்தள்ள கண்டிப்பாக உதவியாக இருப்பார்கள். வியட்நாம் மண்ணிலே 1530 ஆண்டு முதல் போர்ச்சுகீசிய மறைபோதகர்களால் இந்த கிறித்தவ விசுவாசம் அல்லது கிறித்தவ நம்பிக்கை என்பது வியட்நாம் மண்ணிலே விதைக்கப்படுகிறது.
ஒரு விதை விதைக்கப்பட்டால் கண்டிப்பாக அது செடியாக, கொடியாக, மரமாக வளர்ந்து அது பலன் தருகிறது. அதுதான் இயற்கையினுடைய நியதியாக இருக்கிறது. அதே போல 1530ஆம் ஆண்டு இந்த போர்த்துகீசிய மறைபோதகர்களால் வியட்நாம் மண்ணிலே விதைக்கப்பட்ட கிறித்தவ நம்பிக்கையும் கிறித்தவ விசுவாசமும் மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த வளர்ந்த விசுவாசத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, கிறித்தவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்கள் எண்ணிக்கையிலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிற இந்த செய்தியானது வியட்நாம் ஆட்சியாளர்களுடைய காதுகளுக்கு செல்லுகிறது. உடனே என்ன செய்கிறார்கள்? 1745 முதல் 1862 வரை யாரெல்லாம் கிறித்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை விசுவாசமாக அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை எல்லாம் எந்த விதமான பாராபட்சமும் இன்றி கொன்று குவிக்கிறது வியட்நாம் அரசு. அவ்வாறாக இந்த 1745 முதல் 1862 வரை ஏறக்குறைய 117 பேர் ஆண்டவராகிய இயேசுவுக்காக தங்களுடைய இன்னுயிரை தங்களுடைய மறைக்காக, தங்களுடைய மறையினுடைய சாட்சியாக இன்னுயிரை கடவுளுக்காக கொடுக்கிறார்கள். அந்த 117 பேரிலே 8 ஆயர்கள், 50 குருக்கள், 59 பொதுநிலையினர் இருக்கிறார்கள். இந்த 117 பேருக்கும் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதால், தங்களுடைய இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின்படி வாழப்போவதால் கண்டிப்பாக தங்களுடைய உயிர் போக போகிறது என்று தெரிந்திருந்தாலும் கூட இந்த 117 பேரும் ஆண்டவராகிய இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதற்கு துணிந்தார்கள். இதிலே இந்த 117 பேரிலே மிக முக்கியமாக நாம் இன்று இந்த நாளிலே நினைவு கூற திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற புனிதர், இன்று நாம் நினைவு கூறுகிற இந்த ஆண்ட்ரூ குங் லாங் என்கிற இந்த புனிதர். இவரை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது 1795 ஒரு மிக சிறிய வறுமை நிறைந்த ஏழை குடும்பத்திலே இவர் பிறக்கிறார். எனவே வறுமை ஒருபுறம், ஏழ்மை ஒருபுறம் அவர்களுடைய சொந்த இடத்திலிருந்து பிழைப்பு தேடி வேறு ஒரு நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்ல தூண்டுகிறது. எனவே அவர்கள் வேறு இடத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக செல்லுகிறார்கள். அங்கே வாழ்வதற்காக சென்ற ஒரு ஊரிலே இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகிற அந்த புனிதர் ஒரு ஆலயத்தினுடைய வேதியரோடு பழக்கம் ஏற்படுகிறது. அவர்தான் அவர்களுக்கு தங்க இடமும் உணவும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சற்று மேம்படுத்துகிறார். எனவே அந்த வேதியருடைய பண்பிலே, அந்த வேதியருடைய அழகான கவனித்தலிலே ஆட்கொள்ளப்படுகிற இந்த நாளிலே நம்முடைய புனிதர் கிறித்தவ மறையை அவர் வழியாக கற்றுக்கொள்ளுகிறார். நானும் கிறித்தவனாக மாற வேண்டும் என்கிற ஆசையை அந்த வேதியரிடத்திலே எடுத்து சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு திருமுழுக்கு பெற்று தன்னை கிறித்தவராக அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். திருமுழுக்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் சீன மொழியையும் லத்தீன் மொழியையும் பயின்று கடைசியிலே தான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்கிற ஆசையையும் அவரிடத்திலே சொல்லி இறையியல் படிப்பை முடிக்கிறார். கடைசியாக குருவாகவும் அவர் மாறுகிறார். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? குருவாக பணியாற்ற தொடங்கிய இந்த நம்முடைய புனித ஆண்ட்ரூ குங் லாங் ஒரு சிறந்த மறையுரையாளராக மக்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார். தன்னுடைய ஆழ்ந்த விசுவாசம் நிறைந்த தெளிவான மறையுரைகளால் என்ன செய்கிறார்? பலரை ஆண்டவரை நோக்கி திரும்ப வைக்கிறார். நிறைய ஆன்மாக்களை திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வைக்கிறார். என்ன நடக்கிறது? அதனுடைய விளைவாக வியட்நாமினுடைய நீரோ என்று அழைக்கப்பட்ட ஒரு பேர் அரசன், மிங் மாங் என்கிற அந்த பேர் அரசன்
கிறித்தவர்களை கொலை செய்வதில் மட்டுமே மகிழ்ச்சி கண்ட ஒரு மன்னன். அதனால்தான் அவனுக்கு வியட்நாமுடைய நீரோ என்கிற பெயரை அவருக்கு கொடுக்கிறார்கள். கிறித்தவர்களை கொலை செய்வதையே தொழிலாக கொண்டிருக்கிற இந்த பேரரசனுடைய காதுகளுக்கு நம்முடைய புனிதருடைய செயல், நம்முடைய புனிதருடைய மறைபரப்பு பணி அவருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. உடனடியாக நம்முடைய புனிதர் ஆண்ட்ரூ குங் லாங் அவரை கைது செய்கிறான் இந்த பேரரசன். அதற்கு பிற்பாடு கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு பணத்தை ஈடாக கொடுத்து அவரை சிறையிலிருந்து வெளியே எடுக்கிறார்கள். மீண்டுமாக கொஞ்ச நாட்கள் கழித்து தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு நம்முடைய புனிதர் என்ன செய்கிறார்? மீண்டுமாக அவருடைய அந்த மறைபோதக பணியை தொடங்குகிறார். மீண்டுமாக அரசனுடைய காதுகளுக்கு செய்தி எட்டுகிறது. இரண்டாவது முறையும் மீண்டுமாக கைது செய்யப்படுகிறார். அவரோடு சேர்ந்து பணியாளர் பீட்டர் என்பவரும் கைது செய்யப்படுகிறார். எனவே அந்த அருட்தந்தையோடு சேர்ந்து இரண்டாவது முறையும் பணத்தை கொடுத்து அவரை சிறையிலிருந்து வெளியே எடுக்கிறார்கள். மீண்டுமாக மறைப்பணி, மீண்டுமாக நற்செய்தி பணியை தொடங்குகிறார் நம்முடைய புனிதர். மீண்டுமாக மூன்றாவது முறையாக மறுபடியும் கைது செய்யப்படுகிறார். ஆனால் இந்த முறை அவர் கடவுளுக்காக உயிரை கொடுக்க போகிறார் என்பது கண்டிப்பாக அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருந்திருக்கும். 1839ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அவருடைய தலையை வெட்டி கொலை செய்கிறார்கள். விசுவாசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கிறார் நம்முடைய புனித ஆண்ட்ரூ குங் லாங். இவர்களுடைய இந்த நாளிலே நாம் சிறப்பாக நினைவு கூறுகிற இந்த வேளையிலே ஒரே ஒரு சிறப்பு நிகழ்வையும் நாம் இங்கே நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். புனிதரோடு மரித்த இந்த 117 பேருக்கும் 1988 ஜூன் மாதம் திங்கட்கிழமை 19ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்கள் எல்லோருக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கிறார். நம்முடைய திரு அவையினுடைய வரலாற்றிலே ஒரே நேரத்தில் 117 பேருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது திரு அவையினுடைய வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக இருந்தது என்கிற சிறப்பான செய்தியையும் இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இவ்வளவு தெளிவான ஒரு விசுவாச வாழ்க்கை, கடவுளுக்காக ஆண்டவராகிய இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு துணிவு இந்த புனிதரிடத்திலே இருந்திருக்கிறது என்றால், இவரை இந்த கல்வாரி கொண்டாட்டத்தில் நினைவு கூறுகிற நமக்கும் இந்த புனிதர் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தினை விட்டு செல்லுகிறார். இந்த புனிதருடைய வாழ்வு எதை நமக்கு கற்றுத்தருகிறது? கிறித்தவ வாழ்வு என்பது போராட்டங்கள் நிறைந்த வாழ்வு. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும், இந்த சோதனைகளுக்கு மத்தியிலும், நாம் எதிர்கொள்ளுகிற சவால்களுக்கு மத்தியிலும் கண்டிப்பாக ஒவ்வொரு கிறித்தவனும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். ஏன்? உயிரையும் கொடுக்கிற அளவிற்கு சாட்சிய வாழ்வு வாழ்பவர்களே உண்மையான கிறித்தவர்கள் என்பதை இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. அதை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த புனிதருடைய வாழ்வு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடும், எத்தனை முறை தன்னை கைது செய்தாலும், எத்தனை முறை தன்னை நற்செய்தியை அறிவிக்க வேண்டாம் என்று தடை போட்டாலும், கிறித்துவை அறிவிக்காவிடில், நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்ன பவுலடியாருடைய வார்த்தைகளை இந்த புனிதர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அப்படி என்றால் திருமுழுக்கு திருவருட்சாதனத்தின் வழியாக ஒவ்வொரு கிறித்தவரும் நற்செய்தியை அறிவிக்கிற, நற்செய்தியை பறைசாற்றுகிற, நற்செய்தியை படைப்பினுடைய எல்லைகளுக்கு எடுத்து செல்லுகிற கடமையையும் பொறுப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், இன்று இந்த புனிதர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிற அவர் நமக்கு விடுக்கிற சவால், நீங்கள் வாழுகிற இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்கள் சாட்சிகளாக வாழ்வதோடு மட்டும் அல்லாமல் நற்செய்தியை அறிவிக்கிற பணியையும் கடமையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த நாளிலே இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. அதை ஒட்டிய சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். மானிட மகனினுடைய வருகைக்கு முன்பாக பலவிதமான சோதனைகள், பலவிதமான துன்பங்கள், நாம் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் நடந்தாலும் கூட கடைசியிலே நடக்கப் போகிற நல்ல
அல்லது கடைசியிலே நடக்கப் போகிற மிகப்பெரிய ஒரு ஆசிர் எது என்றால், நீங்கள் தலை நிமிர்ந்து தைரியத்தோடு நில்லுங்கள். காரணம், உங்களுடைய மீட்பினுடைய நாள் நெருங்கி வருகிறது. நம்முடைய மீட்பர் நம்மை நோக்கி வருகிறார் என்றுதான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லுகிறார் நற்செய்தியாளர் லூக்கா. எனவே அன்றாட வாழ்விலே நாம் எதிர்கொள்ளுகிற துன்பங்கள், அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் நாம் துணிவோடு எதிர்கொண்டு நற்செய்தியை அறிவிக்கிற கடமையும் பொறுப்பும் திருமுழுக்கின் வழியாக நான் பெற்றிருக்கிறேன். எனவே கிறித்துவை நற்செய்தியை அறிவிப்பதில் மட்டுமே நாம் பெருமை கொண்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறித்துவே வாழ்கிறார் என்கிற பெருமையோடு நாம் நம்முடைய அன்றாட வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே மாற்றிக்கொள்ள இறையருள் வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். எழுவோம், நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உண்மையின் நாயகனே எம் இறைவா, உம் வழியால் எம்மை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல உடல் வலிமையும் ஆன்ம வலிமையும் தந்தருளும். இவர்கள் இறையரசு பணியிலும் சமூக பணியிலும் உம் தூய ஆவியாருடன் இருந்து செயலாற்றவும், திரு அவைக்கு எதிராக எழும் எல்லா தீமைகளிலிருந்து திரு அவையை காத்திட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவான எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகனே இறைவா, நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று உரைத்தீர். நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் நீதியோடு ஆட்சி புரிந்து மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அரசின் நல்ல திட்டங்கள் தேவைப்படுவோருக்கு கிடைக்க உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவான எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, அனைத்து மாணவ மாணவியரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். குழந்தைகளுக்கு நல்ல உடல் சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து தங்களது படிப்பில் சிறந்த கவனம் செலுத்தி படிப்பதற்கு தேவையான ஞானத்தையும் கொடுத்து சிறந்த மாணவ மாணவிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே எம் இறைவா, பலவிதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் உமது இரக்க பார்வையாலையும் இறை வார்த்தையாலையும் சுகம் பெற்று இயல்பு நிலை திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னை நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்கல்வாரி பலி எல்லாம் இல்ல தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, தாயே,
புனிதமறை சாட்சியரின் பாடுகளை வணக்கத்துடன் நினைவு கூர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களுக்கு நடுவில் நாங்கள் இன்றும் உமக்கு உண்மை உள்ளவர்களாயிருக்கவும் எங்களையே உமக்கு உகந்த பலிபொருளாக கையளிக்கவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஆண்ட்ரூ குங்லாங் மற்றும் அவருடைய தோழர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறித்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவன்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்
சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் பேர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதரான தூய தோமா, புனித அந்தோனியார், புனித அன்னை திரேசா, இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித ஆண்ட்ரூ குங் லாங் மற்றும் அவருடைய தோழர்கள், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கருத்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. போராட்டங்களுக்கு மத்தியிலும் சோதனைகள் சவால்களுக்கு மத்தியிலும் சாட்சி மிக்க கிறித்தவ வாழ்வு வாழ இறையருள் வேண்டி இயேசு கற்றுத் இந்த ஜெபத்தினை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். போராட்டங்கள், சவால்கள், சோதனைகளுக்கு மத்தியிலே சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இவருடைய அன்பின் பிள்ளைகளாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள உணவாய் வருகிறார், விருந்துக்கு அழைக்கிறார். ஆற்றல் தரும் ஆன்ம விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலும் வெற்றினும் எனக்கு காத்து எனக்கு நித்திய வாழ்வடைவதாக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அதற்குள்ளே வாழுவார். உலகை எங்கும் ஒளி கொட என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும்.
நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையைக் கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். குழந்தை மாதா ஜெபம். ஓ இனிய குழந்தை மரியே, இயேசுவின் தாயாக தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் அன்னையும் அரசையுமானவளே, நீர் எமக்கு பெற்றுத்தந்துள்ள எண்ணில்லா வரங்களில் எங்களது இந்த எளிய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும் அம்மா. எமது எல்லா தேவைகளிலும் உம்மை நம்புகிறோம். எமக்கு ஆதரவாயிருக்கும் தாயே, வேண்டிய வரத்தை கேட்கவும். ஓ புனித குழந்தையே, இறைவனின் தாயே, உமக்கு அளித்துள்ள அநேக நன்கொடைகளால் எம் மீது கருணை கூர்ந்தருளும் அம்மா. நாங்கள் கேட்கும் வரங்கள் இறைவனுக்கு விருப்பமானால் அவற்றை எமக்கு பெற்றுத்தாரும் தாயே. உம் பிஞ்சு கரங்களை நீட்டி எம்மை ஆசீர்வதித்தருளும் தாயே. உமது அருளை நாங்கள் என்றென்றைக்கும் போற்றி புகழ்வோமாக. ஆமென். குறைகளை தீர்க்கும் குழந்தை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்திலே ஒரே அப்பத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். நாங்கள் உமது அன்பில் ஒன்றிணைந்து பொறுமைக்கு உரிய நிலையான பரிசை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. போராட்டங்கள், சோதனைகள், சவால்களுக்கு மத்தியிலும் விசுவாசத்தில் ஆழ்ந்து வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமையும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமையும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல்
வதங்கிய வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவன் நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை